வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் பர்சனல் சேவிங்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் சேவிங்ஸ் அப்படின்னா, இப்போ நான் குடும்பத்தில் நான் சம்பாதிக்கிறேன், இல்லை என் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சம்பாதிப்போம் பசங்களுக்கு, அதுக்கு பசங்களோட ஃப்யூச்சருக்கு, வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம சேமிப்போம், செலவு பண்ணுவோம், சேமிப்போம். பட் ஆனால் எனக்கு நான் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி சுயமாக எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும், என்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கோ இல்லை என்னுடைய தேவைக்கோ ஒரு பர்சனலாக இப்போ நான் எனக்கும் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், என் ஒய்ஃப் அவங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அவங்களுடைய சொந்த தேவைக்காக ஒரு பர்சனல் சேவிங்ஸ் இருக்கணும். அது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம சீக்ரெட்டாக நம்ம சேவ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்ச் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஜனவரியில் சொல்லியிருந்தேன், அதனுடைய அப்டேட்டும் பார்க்கலாம். இந்த பர்சனல் சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு எப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் 2010 வந்து பிஜி முடிச்சுட்டு 2011 வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணோம். வேலைக்கு ஜாயின் பண்ணி 2011, 12, 13, 14 இந்த ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல நாங்கள் சந்திக்கிற மாதிரி, எங்களோட யூஜி பிஜி மேட்னா சந்திக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நான் வந்து 7,000 போனேன். அதுக்கப்புறம் என்னோடய சம்பளம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எபோவ் 30,000 ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சில் தான் அங்கே நாங்கள் கூடியிருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு என்னை பற்றி கேட்டாங்க, நீ எவ்வளோ, உன்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி என்னை கேட்டப்போ எனக்கு அப்படியே எப்படி ஆயிருந்துச்சுன்னா, ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா பேங்க் பேலன்ஸ் இல்லை, நான் சம்பாதிக்கிறேன், எங்கள் வீட்டில் கொடுக்குறேன், எங்கள் வீட்டுக்கு தேவையில்லை, பட் ஆனால் அவங்க ஏதோ சேர்த்து வைக்கிறாங்க, என்னோடய செலவுக்கு கொடுக்குறாங்க, நான் மிச்ச காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக செலவு பண்ணிகிட்ருக்கேன். அந்த பையன் ஃபஸ்ட்டு கேட்ட உடனே, உன்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்க அப்படின்னா, எவ்வளோ சம்பளம்னு கேட்டால் நான் சொன்னேன். அப்போ உன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் அவனுமே அரௌண்ட் 18,000 to 20,000 அப்போ ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தான். அவனும் 4 வருஷம் கரெக்டாக அப்போ முடிச்சிருக்கான் சர்வீஸ். அப்போ நான் உன்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு நான் கேட்டப்போ அவன் சொன்னால், நான் ஒரு 4 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னோடனே என்கிட்ட அப்போ கையில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான், உனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இருக்கணும், மூஞ்சியை பார்த்தாலே உங்ககிட்ட இல்லைங்கிறது எனக்கு தெரியுது, நீ இவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற, ஒரு அக்கௌண்ட் ஆரம்பி, அந்த அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு வாங்காத, நெட் பேங்கிங் எதுவுமே வச்சுக்காத, ஜஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் வந்து உனக்குன்னு ஒரு உன்னோட தேவைக்குன்னு சொல்லி நீ பணத்தை போட்டு வை, உன்னோட பேங்க் பேலன்ஸ் உனக்கு இருக்கணும், உனக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லி நிறையா விஷயங்கள் என்கிட்ட பேசினான். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னோட ஒரு 4 வருஷம் சம்பாரிச்சிருக்கோம், நினச்சிருந்தா நான் ஒரு 6 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நான் சேமிச்சிருக்க முடியும். ஆனால் நான் பண்ணலைன்னா அந்த அளவுக்கு நான் நிறைய சம்பாரிச்சேன்னு சொல்லலாம். மாதம் இன்சென்டிவே அவ்வளோ வரும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் அவ்வளோ கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு அதுதான் ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனாலுமே அதை நான் பண்ணலை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடும், அந்த ஒரு 2-3 நாள் யோசனையாக இருக்கும், அப்புறம் மறந்துடும். ஆஃப்டர் ஒரு 2020 அந்த செட் டாக்ஸ் சேனல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பர்சனல் சேவிங்ஸ்னே ஒன்று வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த விஷயத்தை நான் மைண்டில் ஏற்றுக்கிட்டு, சரி நமக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சரி, நான் வந்து உங்களுக்கே தெரியும், எனக்கு சம்பளம் வரும், பட்ஜெட் போடுறேன், என்னோடய பட்ஜெட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எப்படி வந்து அங்கே உங்கள் பர்சனல் சேவிங்ஸ்க்கு நீங்கள் எதுவும் ஒதுக்கின மாதிரி அந்த பட்ஜெட் டீட்டெயிலாக வரலையே நீங்கள் கேட்கலாம். நான் வந்து எப்படி பர்சனல் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய குடும்பத்துக்காக செலவுக்கு செய்கிறதுக்கு பதிலாக செலவு போக, என் குடும்பத்துக்காக கூடிய செலவு போக, சேமிப்பு போக, நான் எப்படி எனக்காக சேமிக்கிறேன், என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ் எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். பார்க்காதவங்க இந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். நான் ஏன் வந்து பர்சனல் சேவிங்ஸ் பண்ணுறேன், நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு பணம் தேவை. எதுக்குன்னா நம்மளுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு, என்னோட நீடுக்கு. இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணிவிட்டு பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷன், பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்கு சேர்க்குறோம், வீடு கட்ட எல்லாமே நீங்கள் சேர்ப்பீங்க, ஓகே. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஒரு 10-15 வருஷம் ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறப்ப நமக்குன்னு ஒன்றுமே இருக்காது. அந்த ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா கடமையும் முடிச்சுட்டு நமக்குன்னு ஒன்று வேணுமே, நமக்குன்னு என்ன இருக்குது, நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றிக்கணும், நமக்குன்னு சில நீட் இருக்கும், நம்ம சுயமாக சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு நம்மக்கிட்ட கண்டிப்பாக கையில் பணமே இருக்காது, திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அப்போ நான் வேலை பார்த்ததெல்லாம் வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி தோணும்.
ஸோ அந்த மாதிரி நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு, பர்சனல் நீட்ஸ்க்கு பணம் தேவை. அதுக்காக ஒரு பர்சனல் சேவிங்ஸ் இருக்கணும். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு 5 வருஷம் பர்சனல் சேவிங்ஸ் கொஞ்சம் நல்லாவே பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு 5 லட்சம் 6 லட்சம். அதாவது எப்படின்னா, உங்கள் குடும்பத்துக்கு செலவு போக, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய சேவிங்ஸ் போக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்குன்னு சேர்த்து வைக்கிறீங்க. அப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் நீங்கள் சேர்க்குறீங்க. ஒரு 10 லட்ச ரூபா சேர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்தலாம், ஃபினான்ஷியல் கண்டிஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்ககிட்ட பர்சனல் ஒரு சேவிங்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட குடும்பம் பாதிக்கப்பட போகிறதில்ல. ஏன்னா உங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டு, உங்களுடைய ஃபேமிலிக்கான சேவிங்ஸ் அதெல்லாம் போக அது இல்லாமல் தான் இதை நீங்கள் சேர்த்துருக்கீங்க இல்லையா, அந்த பர்சனல் சேவிங்ஸுங்கிறது. அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், வேலையில் ஈடுபடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் பர்சனல் சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்களுக்குன்னு சில விஷஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன மாதிரி அதை நிறைவேற்றிக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு ஃபாரின் டூர் போகணுன்னு நினப்பாங்க. சில பேர் வந்து அந்த ரிலீஜியஸ் சம்மந்தமான இடங்களுக்கு போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். அதுக்கு உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஒரு சின்னதாக வீடு கட்டி நான் செட்டில் ஆகணும்னு இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஒரு பர்சனல் விஷயம் இருக்கும், ஓன் விஷஸ் இருக்கும். அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் இருந்தால், நீங்கள் அவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு ஒரு திருப்தியாக நீங்கள் அந்த பணத்தை என்ன செய்யலாம், செலவு பண்ணலாம். ஒரு திருப்தியும் மைண்டில் இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, மெயினாக ஒரு ரிட்டைர்மெண்ட் பீரியடை நான் நிம்மதியாக அனுபவிக்கணும் அப்படின்னாலும், இப்போ பென்ஷன்லாம் நிறைய பேர் கிடையாது. பட் பர்சனல் சேவிங்ஸ்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கிட்டே போகலாம். நான் முக்கியமாக ஒரு 4 பாயிண்ட்டை வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த பர்சனல் சேவிங்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அதை எடுத்தால் மற்ற காரியங்கள் பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல், இது எனக்குன்னு நான் வச்சுருக்க பணம் நான் எப்படினாலும் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். மற்ற விஷயங்களும் பாதிக்கப்படாது. இந்த மாதிரி காரணத்தினால தான் வந்து பர்சனல் சேவிங்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பாயிண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 1 லேக் சேவிங்ஸ் சேலஞ்ச் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜான்வரியில் நான் வீடியோ போட்டிருந்தேன். 1 லேக் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1 லேக் சேவிங்ஸ் ஷார்ட் வந்து நம்மளோட 2025 பட்ஜெட் டைரிக்கு பின்னாடியே இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பட்ஜெட் டைரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கோட பின்னாடி இருக்குது. அதில் வந்து 50,000 1 லேக் அந்த சார்ட்டில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இந்த 2 வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் கிட்டத்தட்ட 23,000 வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்குள்ளே ஜான்வரிக்கு அப்புறம் அந்த 2 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில நான் அப்டேட் கொடுக்கல. நான் இப்போ அப்டேட் கொடுக்குறேன். இப்போ கையில் ஒரு 7,000 இருக்குது. ஒரு 5,000 வர வேண்டியது இருக்குது பேப்பர் கரெக்ஷன் காசு. ஸோ அந்த 5,000 வந்துருச்சு அப்படின்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 12,000 கிட்ட என் கைக்கு வந்துடும் மே 10th அப்புறம். அந்த 12,000 நான் அப்படியே போட்டு என்னுடைய அந்த 1 லேக் சேவிங்ஸ் சேலஞ்சில் வந்து நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த இன்னும் வர வேண்டிய 5,000க்காக தான் வெயிட்டிங்ஸை வந்து அப்டேட் கொடுக்கலான்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கான அப்டேட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு நம்பினீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.